நம்ம ஊர்ல ரொம்ப விமர்சையா ஆடி திருவிழா நடக்க போகுது. இப்போ இந்த கலசத்துல இருக்கிற தீர்த்தத்தை வெண்ணிலா தலையில எடுத்துக்கிட்டு போய் வெண்ணிலா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போறாங்க. இந்த சிறப்பான அபிஷேகத்தை பண்ணி முடிச்சுட்டா இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறந்துரும். ஆத்தாவோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்க போகுது. மும்மாரி மழை பெஞ்சு ஊரே சுபிச்சமா இருக்க போகுது. உன் பயணம் எக்காரணத்தை கொண்டும் தடை பெற்ற கூடாது. எப்பேற்பட்ட தடை வந்தாலும் உன் கலசத்தை கீழே தவற விட்டுறாத. இந்த கலச தீர்த்தத்தை நான் எடுத்துட்டு போய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுங்கிறது பெரிய வேள்வி நடத்துறதுக்கு சமானம்னு எனக்கு தெரியும். நான் இந்த ஊரோட நன்மைக்காக நான் இந்த வேள்வியை என் உயிரை பணையம் வச்சாவது கண்டிப்பா நல்லபடியா நடத்தி முடிப்பேன். அதுக்கு துணையா என் முத்தரச மாமா இருக்காரு. ஏன் இந்த ஊரே எனக்கு பக்கபலமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஆத்தா எனக்கு உறுதுணையா இருக்கா. வெண்ணிலா, பூசரி ஐயா சொன்ன மாதிரி தீர்த்த தண்ணியால ஆத்தாக்கு அபிஷேகம் பண்ணிட்டோன்னா நம்ம ஊருக்கே நடந்து நடக்கும். ஆனா நிறைய தடைகள் வரும்னு சொல்றாரு. எல்லா தடைகளையும் நம்ம ஜெயிக்கணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிப்போம். ஐயா, கலசத்தை எடுத்து கொடுங்க. சரிங்க. எல்லாம் கிளம்புங்கம்மா, நல்லதே நடக்கும். இன்னைக்கு உங்களால நிலைமையே தலைகீழா மாறணும். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சிருக்கேன். சொல்லுங்கம்மா, நீங்க சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். என்னோட பரம எதிரி அந்த வெண்ணிலா கலசத்தை தூக்கிட்டு வரா. அந்த ஊர்வலம் ஆரம்பிச்சு அவ அந்த கோயிலை அடையறதுக்கு சரியா 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே ஆகணும். மொத்த ஊர்வலமும் இந்த மானாட்டம், மயிலாட்டம், உயலாட்டம், மேலத்தாளம் முழங்க அது போய் அடையறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது ஆகும். அதனால நம்ம கையில 2 மணி நேரம் இருக்கு. யாருமே ஓடி ஒளிய முடியாத சரியான இடமா பார்த்து ஊர்வலத்துக்குள்ள நீங்க உள்ள போகணும். அந்த ஊர்வலத்துல இருக்கிற மொத்த பேரையும் வெட்டி சரிக்கணும். முக்கியமா முத்தரசன் குடும்பத்துல இருக்கிற ஒரு உயிரு கூட மிஞ்ச கூடாது. இன்னைக்கு அந்த வீடே போன காடா மாறணும். புரியுதா? எல்லாத்துக்கும் மேல அந்த குடும்பத்தோட ஆணி வேற எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற அந்த வெண்ணிலா சாகணும். நடத்தி காட்டுறீங்களா? கண்டிப்பாமா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த வெண்ணிலா குணமா கிடப்பான்.
ஆத்தா நல்லபடியா இந்த ஊர்வலம் முடிஞ்சு ஊரை செழிக்கணும் ஆத்தா. நீங்க போயிட்டுருங்க. சரிங்க. ஹலோ 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 மாமா ஏய் ஏய் ஸ்வேதா, எங்க இருக்க? மரியாதையா போயிடு. ஆ? முடியாது மாமா. எனக்கு மனசு பூராவும் இங்க நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு உங்க இடத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா சாமி கும்பிட கோயிலுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க. போங்க போங்க. இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்காது. சாமி கும்பிட்டு முடிச்சதும் இந்த சந்தோஷம் உங்களை விட்டு பெட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கும். ஏய் என்ன ஏய் குடும்பத்தோட ஆணி வேற அந்த வெண்ணிலாவை தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவளை வேரோட வெட்டி சாய்க்கிற பாக்குறீங்களா? ஸ்வேதா ஸ்வேதா வேணாம் ஸ்வேதா, இங்க பார். இதுக்கு மேல நீ இதை பண்ணல அப்புறம் எங்க இருக்க? எங்க இருக்க சொல்லு. ஏய் நீ பெரிய புத்திசாலி புலிதானே. நான் இருக்கிற இடத்த முடிஞ்சா கண்டுபிடி. உன் வெண்ணிலாவை முடிஞ்சா காப்பாத்திக்கோ. ஏய் வெய் போன. ஹலோ 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 டேய் ஒருத்தரையும் விடாதீங்கடா, போங்கடா. ஏய் போங்க. வாங்கடா போங்க. வெட்டி சாச்சிடலாம். டேய் ஏய் மேடம் ஹேய் நரசிம்மா ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கோம் மேடம். இது பாரு, நான் நினைச்ச மாதிரி பிளான் ஏ நடக்கல. பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால அடுத்து நீங்க தான்
அவங்கள மொத்தமா காலி பண்ணி ஆகணும். வெண்ணிலாவும் ஊர்க்காரங்களும் அந்த ஊர்வலத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய தூரம் போகணும். அதனால நான் சொன்ன இடங்களெல்லாம் கன்னி வெடிய புதைச்சு வச்சிடுங்க. அவங்க கால் வச்ச மறு நிமிஷமே மொத்த பேரும் வெடிச்சு சாகணும். ஓகே மேடம், பண்ணிடலாம் மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். இன்னைக்கு நான் அந்த வெண்ணிலாவா நானு பாத்துறணும். ஏய், சீக்கிரம் போங்க, சீக்கிரமா போதைங்க. ஓகே மேடம். ஏய், பக்காவா முடிச்சிடணும். ஒரு முடிச்சிடலாம். உயிர் கூட மிச்ச கூடாது. கிளம்புங்க சரி. கிளம்புங்க. கௌதம், அண்ணனை வேற தனியா விட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். அவர் சமாளிச்சு பாரு கார்த்திக், நீ பதட்டப்படாத. சீக்கிரம் சீக்கிரம். டேய் வந்துட்டா, சீக்கிரம் சீக்கிரம். முடிஞ்சுங்க. சரிண்ணே. கிளம்புங்க. டேய் பாத்துடா, மிதிச்சிடாதீங்க. கவனமா வாங்க. சரி. டேய் சீக்கிரம் வாங்கடா வாங்கடா. வாங்கடி, எல்லாருமே மொத்தமா வாங்க. சீக்கிரம் நீங்க கன்னி வெடியில வெடிச்சு மொத்தமா செதுறத நான் பார்க்கணும்.
வாங்க, நீங்க சிக்கி சின்ன பின்னமாகி பீஸ் பீஸா செத்துறது நான் பார்க்கணும். தங்கச்சி, என்னம்மா இது? பாம்பு படம் எடுத்து நிக்குது. இப்ப என்ன பண்றது? வெண்ணிலா, ஏன் தான் சாமி நம்மள இப்படி சோதிக்குதுன்னே தெரியல. ஊர்வலம் தடையில்லாம போகணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இப்படி பாம்பு வழி மறைச்சு நிக்குதுன்னே புரியலையே. யாரும் பயப்படாதீங்க. எந்த காரணமும் இல்லாம நாகம் இப்படி வழி மறைச்சு நிக்காது. அந்த ஆத்தாதான் இந்த நாகத்து மூலமா நமக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாகராஜா, எப்பவும் எங்களுக்கு துணையா தானே இருப்ப. இப்ப வந்து ஏன் இப்படி வழி மறைக்கிற? இந்த ஊர்வலம் தடை இல்லாம நடந்து ஆத்தா மேல இந்த கலச நீரை ஊத்துனாதான் ஊர் செழிப்பா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி தடையா நிக்கலாமா? எதையாவது பண்ணி இந்த ஊர்வலம் தடை இல்லாம போறதுக்கு வழி வகுத்து கொடு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. யாரும் பயப்படாதீங்க. நாகம் நமக்கு வழி விட்ட இடத்துல மட்டும் காலை வச்சு நடங்க. யாரும் பயப்படாம வாங்க. நாகத்தை யாரும் மிதிச்சிடாதீங்க. எங்கடா போச்சு? பாம்பை காணோம். எங்கடா போயிருக்கும்? திடீர்னு காணாம போயிருச்சு. அண்ணா இங்க இருக்குண்ணே. ஓடுங்கடா. டேய் கண்ணியோடிடா பாத்துடா. ஒன்னு பிரச்சனை இல்லை. அண்ணா, என்னண்ணே டென்ஷனாவே இருக்கீங்க? இல்ல, இந்த ஸ்வேதா ஒரு கேடு கெட்ட ஜென்மண்டா. எந்த கீழ்த்தனமான லெவலுக்கு இறங்குவா, அதான் யோசிக்கிறேன். அண்ணா, அவளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. நீங்க தைரியமா வாங்க. வாங்க வாங்க, உங்களை வெட்டி சாய்க்கிறேன் வாங்க. இப்படி கொண்டு வந்து வைங்கம்மா.
அந்த வெண்ணிலாவை தீர்த்துக்கட்ட இதுதான் சரியான நேரம். நீங்க சொன்ன பிளான் படி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். நீங்க போய் அந்த பொம்மையில மறைஞ்சுக்கோங்க. மாப்பிள என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை, வாங்க வாங்க வாங்க. நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ இந்த மொத்த ஊருக்கு நம்ம தான் பாதுகாப்பு. நாம தான் ஒரு அரண் அவங்களை காப்பாற்றி ஆகணும். என்னென்ன பிரச்சனை? யார் போன்ல? வேற யாரு? அந்த கேடு கிட்டவனா ஸ்வேதா தான் போன்ல. அவளும் பொம்பளை இனத்துக்கே கேடுடாச்சு. டேய், நம்ம கண்ணு முன்னாடி என் வெண்ணிலாவை வெட்டிடுவனே என்கிட்ட சவால் விடுறாடா அவ. என்னென்ன சொல்றீங்க? ஸ்வேதாவா எங்கண்ணா இருக்கா? இங்க வந்திருக்காளா? ஏறு கார்த்தி, அவ இங்க தான் எங்கேயோ இருக்கானா, எங்க இருக்கான்னு தெரியல. சரி, நம்ம பயப்பட வேணாம். நான் சொல்றதை மட்டும் ஜாக்கிரதையா கேளுங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. யாரும் பயந்துடக்கூடாது. நம்ம இதை பார்த்துக்கலாம். புரியுதா? உயிரை குடிக்கிற அருவாளிப்பு என் கையில இருக்கு. வா 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 வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன தேடி வரப்போறல்ல. இதோட முடிஞ்சதுடே. உன்னை முடிச்சிட்டு நான் சந்தோஷமா இங்க இருந்து போறேன். இந்த திருவிழால வெண்ணிலா அம்மா கலச நீரை தலையில சுமந்து ஊர்வலமா கொண்டு வந்து எந்த குறையும் இல்லாம அம்மன் சன்னதியில சேர்த்துட்டாங்க. இந்த ஆடி திருவிழாவில் பெரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பா நடக்க உறுதுணையா இருந்தீங்க. இந்த ஊர் மக்கள் சார்பா மனசார அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மனசே நிறைஞ்சிருக்கு முத்தரசு. இந்த ஊருக்கே நீங்களும் வெண்ணிலாமாவும் பெருமை சேர்த்துட்டீங்க முத்தரசு. அதனால முதல் மரியாதையா இந்த பரிவட்டத்தை உங்களுக்கு கட்டி மரியாதை செய்யறோம். இந்த ஊரே மனசார செய்யறதா நினைச்சு நீங்க ஏத்துக்கணும். சந்தோஷம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் இந்த ஊரே ஒன்னா சேர்ந்து பெரிய மாலையா, கடைசி மாலையா வெண்ணிலாவுக்கு போட போறீங்க. வெண்ணிலா வா 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 வாடி வா. உனக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கேன். முத்தரசையா, உங்க ஜமீன் சார்பா அம்மனுக்கு தீபாராதனை காமிச்சு பூஜையை ஆரம்பிச்சு வைங்கய்யா. எல்லாருமா சேர்ந்து ஆடி திருவிழாவை நல்லபடியா தொடங்கி வச்சுட்டோம். இன்னைக்கு ராத்திரியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு விழா களகட்ட போகுது. கும்பிட்டுக்கோடி, நல்லா கும்பிட்டுக்கோ. இதுதான் உன்னோட கடைசி கும்பிடு. இதுக்கப்புறம் நீயும் உன் சித்ரா அக்கா கூட ஒன்னா ஐக்கியமாக போற.
வருஷமும் இந்த ஊரோட நன்மைக்காக நாம இந்த திருஷ்டி பொம்மைய தீ வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊருக்கு வந்திருக்கிற திருஷ்டி மொத்தமும் இந்த பொம்மையை எரிக்கிறது மூலமா காத்தோட காத்தா கரைஞ்சு காணாம போயிடுமா. உங்க கையால அதை பண்ணணுமா. அதுக்கப்புறம் மும்மாரி மழை பொழிஞ்சு ஊர் சிறப்பா இருக்குமா. கெட்ட விஷயத்தை அழிச்சு ஊருக்கு வந்த திருஷ்டிய மொத்தமா போக்குங்கம்மா. இந்தாங்கம்மா, போய் ஆத்தாவை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த திருஷ்டி பொம்மைக்கு நெருப்பு வைங்கம்மா. சீக்கிரமா வா, உன்னோட எம நான் உனக்காக அருவாளோட காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாள் நான் இந்த விஷயத்துக்காக காத்திருந்தேன். எத்தனை நாள் நான் உன்னால தோத்து போயிருப்பேன். உன்னை சரிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கத்தி கூப்பாடு போடுறது பார்த்த நான் அப்படியே ரசிக்க போறேன். வா வா வாடி 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 வா. வெண்ணிலா, ஜெயிச்சிட்டோன்னு மமதையில இருக்கியா? விட மாட்டேன்டி, உங்களை நான் விட மாட்டேன்டி. உங்களை மொத்தமா நான் இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன்டி. தம்பி முத்தரசு, இந்த பாவியை விட்டு வைக்க கூடாது. எப்ப வெண்ணிலாவை வெட்ட பார்த்தாலோ அவளை விடாத முத்தரசு. இதாலேயே வெட்டி தள்ளு. இந்தா தம்பி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா என் கண்ணுக்கு முன்னாடியே என் பொண்டாட்டிய வெட்ட வருவேன். இந்த ஊரே அவளை சாமி மாதிரி நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கு. நீ அவளை வெட்ட வரியா? ஏய், போனா போட்டு எத்தனை வாட்டி மன்னிச்சு விடுறது? இதுக்கு மேல உனக்கு மன்னிப்பு கிடையாது. கால கூட மிதிக்க கூடாத அசிங்குண்டே நீ. அருவருப்பு பிடிச்சவளை. நீ உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் யாருக்குமே நல்லது. செத்து ஒளி. பயமா இருக்குல்ல? பயந்துட்டல? இது போதும் எனக்கு. இது போதும். முத்து மாமா, வேண்டாம் முத்து மாமா. விடு விடுடா. இவன் உயிரோட இருந்தானா
இந்த ஊரை சுடுகாடா மாறிட்டான். இவளை வெட்டி பொலி போட்டாதான். முத்து மாமா, இவளை கொண்டு உன் கைய கரையாக்கிக்கணுமா? இவ செஞ்ச பாவம் கொஞ்சமா நெஞ்சமா? அவ செஞ்ச பாவத்துக்கு அவ நிச்சயமா அனுபவிப்பா. நீ விட்டுரு முத்து மாமா, சொன்னா கேளு. பல கஷ்டத்துக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கை இப்பதான் அமைதியா போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு வேணாம் முத்து மாமா, எனக்காக உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. இவளை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அவளோட நோக்கத்தை நீ நிறைவேற்ற போறியா? சொன்னா கேளு முத்து மாமா, இவ பாவத்தை நாம ஏன் சுமக்கணும்? அருவால கீழே போடு மாமா, கீழே போடு. ஸ்வேதா, அத்தை சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக முத்து மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரு. ஆனா அந்த வாக்க நிறைவேற்ற முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக நீ செஞ்ச அத்தனை அநியாயத்தையும் இந்த நிமிஷம் வரைக்கும் பொறுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் கையாலேயே அருவாள் எடுத்து உன்னை வெட்டுற அளவுக்கு உன்னை நீயே அசிங்கப்படுத்திட்டல. இப்ப மட்டும் நான் தடுக்கல, உன் தலை தரையில விழுந்து உருண்டு இருக்கும். நீயும் வாழணும்னு தானே நாங்க ஆசைப்படுறோம். ஆனா உனக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்ல. போயிடு, எங்க யார் கண்ணிலயும் படாம கண் காணாத இடத்துக்கு போய் உயிர் படைச்சுக்கோ. இனி நீ வாழ போற ஒவ்வொரு நொடியும் நாங்க போட்ட பிச்சையாதான் இருக்கும். ஒருவேளை நீ செத்துட்டா அது ஒரு நொடியில முடிஞ்சிடும். நீ இப்ப உயிர் வாழறதுதான் நாங்க உனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. போயிடு, திருவிழா நடந்து இந்த ஊர் பரிசுத்தமா இருக்கட்டும். கிளம்ப. வா முத்து மாமா, வா போலாம். வா. நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பொறுப்பு? போய் செத்து ஒழி. என்ன வெண்ணிலா, அவளெல்லாம் மன்னிக்கவே கூட வெண்ணிலா. அவளை வெட்டி போட்டுருக்கணும். ஏன் வெண்ணிலா என்ன தடுத்த? நல்ல வேலைம்மா, இவன் நான் தடுத்தேன். இல்லைன்னா அவளை வெட்டிட்டு இவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லடா. இவளெல்லாம் கண்டதுமா வெட்டி போடணும்டா. இவள உயிரிடவே இருக்க கூடாது. அண்ணே, என்னண்ணே எங்களை கோப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கோப்பட்டா என்னன்னு அர்த்தம்? சுவேதா இனிமே வரமாட்டா. அப்படி வந்தா நான் விட்டுட்டு ஜெயிலுக்கு போறேன். மருதண்ணா, என்னென்ன பேசிட்டு இருக்க நீ? கலையணி இந்த மாதிரி இருக்க டைம்ல வெண்ணிலா நீ சொல்றதா கரெக்ட். அவள்லாம் அப்படியே விட வேண்டியதுதான். இனி ஸ்வேதா பத்தி உண்டான பேச்சே வேண்டாம். அவ பாட்டுக்கு அசிங்கப்பட்டு தானா கிளம்பி போயிடுவா. உண்மையிலேயே இன்னைக்குதான் இந்த ஊருக்கு விடிவு காலம் பிறந்த மாதிரி இருக்கு. உண்மையா திருஷ்டி கழிஞ்சது இப்பதான். நம்ம வேற ஒரு திருஷ்டி பலகை வச்சு அதை எரிச்சு திருஷ்டி கழிச்சிடலாம். அண்ணே, அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அண்ணே. வாங்க போலாம். நீ போ. இனி நீ வாழ போற ஒவ்வொரு நொடியும் நாங்க போட்ட பிச்சையாதான் இருக்கும். நீ எனக்கு பிச்சை போடுறியா? மத்தவங்க பிச்சை போட்டு வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லடி. அவ்வளவு திமுறா பேசின உன்னை தலை குனிஞ்சு வீட்டோட இருக்கிற மாதிரி விதவையாக்குற பாரு. உன் புருஷனை கொன்னுட்டா நீ விதவை ஆயிடுவல்ல. உன் ஆயுள் காலம் பூரா முக்காடு போட்டு அழுவல்ல. உன்னை காலத்துக்கும் கண்ணீர் வடிக்க வைக்கிறேன்டி. அவன் செத்து கிடக்கிற நிமிஷத்துல உனக்கு நான் உயிர் பிச்சை போட்டு நரக வேதனை உனக்கு பிச்சையா கொடுக்கறேன்.
மாட்டேனே, மறுக்க மாட்டேன். இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்து உங்க எல்லாரையும் நான் பழி தீப்பேன். உனக்கு சாவு ஏன் கையில தானே, உன்னை பழி வாங்கி காட்டுறேன்டே. ஒண்ணு ஆகல முத்து மாமா, உனக்கு ஒண்ணு ஆகலையே. ஐயோ, உன்னை எதுவும் பண்ண வேணான்னு தடுத்தேன். என்னையே கொலைகாரி ஆக்கிட்டே. நான் என்ன பண்ண? நீ எதுக்குமா கொலைகாரி ஆகுற? இந்த அசிங்கத்தை அழிச்சதுக்கு நீ பெருமைதாமா படணும். இந்த நிமிஷமே இவளோட பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அடையாளமே தெரியாம எரிச்சிடலாமா. ஸ்வேதா இறந்தது யாருக்குமே தெரிய வேண்டாமா. தங்கச்சி, நீ எதுவும் கவலைப்படாதம்மா. இந்த கொலை நான் பண்ணதா சொல்லி நான் ஜெயிலுக்கு போறேன். நான் பாத்துக்கிறேன். நான் உள்ள போறேமா, நான் கொலை செஞ்சேன்னு சொல்லிக்கிறேமா. உங்க எல்லாரோட அன்புக்கும் நன்றி. ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தீர்வாகாது. நீங்க யாராவது ஜெயிலுக்கு போய் குடும்பம் கஷ்டப்பட வேண்டாம். இதோ என் முத்து மாமாவை கொல்ல வந்தவள நான் அழிச்சிட்டேங்கிற திருப்தியோட நான் ஜெயிலுக்கு போறேன். இதுக்கு உனக்கு இந்த சம்பந்தமும் இல்ல, நீ எதுவுமே பண்ணல. இது நான் பண்ணது, நான் பாத்துக்கிறேன், விட்டு. முத்து மாமா, நான் என்னைக்கு உண்மைக்கு மாறா நடந்திருக்கேன். அதுவும் கடவுள் சன்னிதானத்துல நடந்த இந்த விஷயத்துல போய் சொல்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் என் மேல இருக்கிற அன்புல பேசிட்டு இருக்கீங்க. நான் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். இது என் மேல ஆன. வெண்ணிலா, என்னவெல்லாம் இப்படி பண்ணிட்டேன்? நீ இல்லாம நாங்க எப்படி இருப்போம்? இனிமேலாவது அந்த ஸ்வேதாவோட தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருப்பீங்கன்னு நம்புறேன். குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன் வெண்ணிலா. அக்கா வெண்ணிலா, மா கூட்டிட்டு போமா. வெண்ணிலாவுக்கும் இந்த உறவுகளுக்குமான பிரிவு நீண்ட காலம் தொடரப்போவதில்லை. இவர்களின் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் வெண்ணிலாவை விரைவில் இவர்களோடு இணைத்து வைக்கும்.